Hi friends, welcome to Masala channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு சூப்பர் டேஸ்டியான 10 minutes evening snack recipe தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருந்தோம் 1 kg mango cake recipe. ரொம்ப டேஸ்டியா இருந்துச்சு. சோ அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா லிங்க் நான் கீழ தரேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி அந்த வீடியோவும் பார்த்துக்கங்க. சோ இப்போ வாங்க இந்த டேஸ்டியான 10 minutes snack எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க ஒரு 3 கப் அளவு தண்ணியை வந்து ஒரு பவுல்ல ஊத்தி நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். அடுத்ததா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுக்கலாம். அது கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயினர்ல இப்போ நம்ம ஒரு 2 கப் அளவு அவல் வந்து ஆட் பண்ணலாம். இப்போ இந்த அவல் வந்து நம்ம ஸ்ட்ரெயினர்ல போட்டு வச்சாச்சு. நம்ம சூடு பண்ணி எடுத்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இந்த அவல்ல பாதி வந்து மேலாக ஊற்றி விடுங்க. இப்போ சுடு தண்ணி பாதி ஊற்றி விட்ட அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம தண்ணி ஊற்றுனாலே அந்த அவலை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மீதி இருக்கிற தண்ணியும் இந்த மாதிரி போடுங்க. இது வந்து நம்ம அவல் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறதுக்காக நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதே மாதிரி அவல் வந்து நல்லா நமக்கு நனைஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது அவலில் இருக்கிற தூசி ஏதாவது இருந்துச்சுன்னா அது மேலாக வரும். அதெல்லாம் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். எடுத்துட்டு அதை நல்லா வந்து வடிகட்டிட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்த அவலை வந்து இன்னொரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். அவல் வந்து நல்லா நனைஞ்சும் கிடச்சிருக்கும். அதே மாதிரி நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம. இப்போ பாருங்கள், நம்மளோட அவல் வந்து நல்லா நனைஞ்சு சூப்பராக கிடச்சிருக்கு. இதில் நம்ம வந்து இப்போ சுகர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் வெள்ளை சர்க்கரை இல்லை ப்ரௌன் சுகர் இல்லைன்னா வெல்லம் எது வேணாட்டையும் சேர்த்திக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அது வந்து சேர்த்திக்கோங்க. நான் என்கிட்ட இன்றைக்கி ப்ரௌன் சுகர் இருந்தனால ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு அது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு அரை கப் அளவு டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். தேங்காய் பொடி, உங்கள்கிட்ட தேங்காய் பொடி இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ் கோகோனட் நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதையும் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நான் இங்கே ஒரு கடாய் சுடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக நட்ஸும் கருப்பு உலர் திராட்சையும் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் கையில் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அவலில் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனலான ஸ்டெப்பு தான். நீங்கள் வந்து இது கண்டிப்பாக ஆட் பண்ணணும்னு கிடையாது. இது ஆட் பண்ணாமே நம்மளோட அவல் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுவும் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணும்போது நம்ம சாப்பிடும்போது இடையில க்ரன்ச்சியாக இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டெப்பு. இதை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணும்போதே அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஏலக்காய் போட்டு அரைச்சி எடுத்துருங்க. அப்போது அந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான 10 minutes ஈவினிங் ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you.